வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த 3rd phase ஆஃப் த ஸ்கீம்ஸ் அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாரு. இப்போ அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் வரும் அதே சமயத்துல ஷைனிங் இந்தியா நியூஸ் அவங்க நடத்தின சர்வே, யாரு ஜெயிக்க போறாங்க என்ன அப்படிங்கிற அந்த சர்வே ரிகார்டிங் தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் என்ன வந்திருக்கு? எலெக்ஷன் இப்போ நடத்தினா கூட தி அட்வான்டேஜ் இஸ் வித் ஏடிஎம்கே பிளஸ், அதாவது என்டிஏ கூட்டணிக்கு தான் அட்வான்டேஜ் கண்டிப்பாக அப்படிங்கறது அவங்க சர்வேல சொல்லியிருக்காங்க. இப்பவே இப்படின்னா இன்னும் 2 மாசத்துக்கு அப்புறம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா இந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது ஜாஸ்தி தான் ஆக போகுதே தவிர்த்து கம்மியாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன சோசியல் மீடியால உருண்டு பிறண்டு வீடியோஸ் போட்டாலும் ஆன் கிரவுண்ட் ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆன் கிரவுண்ட் ரியாலிட்டி பிரகாரம் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு, எஸ்பெஷலி த விமென், எல்லாருமே இந்த இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த திமுக அரசாங்கத்து மேல ரொம்பவே கோபமாவும் வருத்தமாவும் இருக்காங்க. அதனால டெஃபினட்டா ஆன் கிரவுண்ட் இருக்கிற ரியாலிட்டி தி என்டிஏ, அதாவது திரு எடப்பாடி ஐயா தலைமையில நடக்க போற என்டிஏ இந்த கூட்டணி தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இந்த ஷைனிங் இந்தியா அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க சொல்றது இருக்கட்டும், நமக்கே தெரியும் தமிழ்நாட்டுல யாருக்கும் போட்டி அப்படிங்கிறது தெளிவா தெரியும். தி ஃபைட் இஸ் பிட்வீன் என்டிஏ அண்ட் இண்டி, அதாவது என்டிஏ கூட்டணி வர்சஸ் இண்டி கூட்டணி தான். அதிமுக பிளஸ் பாஜக பிளஸ் அலைஸ், திமுக பிளஸ் தெரியல பிளஸ் அலைஸ், இதுதான் ஃபைட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். ஆனா ஒருத்தர் இப்ப சமீபத்துல ஸ்பீச் கொடுத்தாரு. யாரு? நம்ம தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள். அதுல அவர் என்ன சொல்றாரு? ஸ்டாலின் சார், இப்போ அங்கிள்ல இருந்து சாருக்கு மாறிடுச்சு. ஸ்டாலின் சார், நீங்க சொல்றீங்க போட்டி திமுகக்கும் டெல்லிக்கும் தான், இது சட்டமன்றத்துக்கான எலெக்ஷன், இது உங்களுக்கு தெரியலீங்களா? ஃபர்ஸ்ட் திரு விஜய் அவர்களே, உங்களுக்கு தெரியுமா கூட்டணி தர்மம்னா என்னன்னு? இங்க 2 கூட்டணிக்குள்ள போட்டி நடந்துகிட்டு இருக்கு. அதுல என்டிஏ கூட்டணியில பாஜகங்கிறது இஸ் a நேஷனல் பார்ட்டி வித் த ஹெட் குவார்டர்ஸ் இன் டெல்லி. அதே மாதிரி இந்த இண்டி கூட்டணியில வந்துருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற காங்கிரஸும் இட்ஸ் a நேஷனல் பார்ட்டி வித் ஹெட் குவார்டர்ஸ் இன் டெல்லி. சோ அவர் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? அதாவது திமுகக்கும் டெல்லிக்கும், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு, இதுதான் போட்டி, பிகாஸ் பிஜேபி இஸ் பார்ட் ஆஃப் என்டிஏ. இந்த புரிதல் கூட உங்களுக்கு இல்ல. அது எப்படி அப்படி சொல்லலாம்? இது சட்டமன்ற தேர்தல் தானேங்கிறீங்க. இப்போ நாளைக்கு நீங்க கூவி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களே காங்கிரஸ, அவங்க உங்க கூட அலையன்ஸ் வந்துட்டாங்கன்னு வச்சுப்போம், ஜஸ்ட் ஒரு இதுக்கு ஹைப்போதெட்டிக்கலி வச்சுப்போம். அப்ப என்ன சொல்லுவீங்க? காங்கிரஸ மதிக்க மாட்டீங்களா? அப்ப அது டசன்ட் இட் பிகம் ஆல் இண்டியா ஆல் பார்ட்டி அலையன்ஸ் ஆயிடாதா? எனக்கு புரியல. அண்ட் நீங்க என்ன, உங்களுக்கு அதாவது அரசியல் புரிதல் இருக்கானே எனக்கு வர டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. பஞ்சு டைலாக்லாம் செம்மையா பேசுறீங்க, அது உங்களுக்கு பழக்கம். சினிமால பேசி அது உங்களுக்கு வந்துருச்சு, கை வந்த கலை. சோ எழுதி கொடுக்குற அந்த ஸ்பீச்சை எமோஷனோட மாடுலேஷனோட எல்லாம் நல்லாவே பேசுறீங்க, நான் இல்லன்னே சொல்லல. பட் வில் ஜஸ்ட் பஞ்ச் டைலாக்ஸ் டெலிவர் விக்டரி? தெரியல. ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க? இந்த எலெக்ஷன் போட்டி தாவேகாக்கும் திமுகக்கும் தாங்கிறீங்க. நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி 3rd குரூப் ஃபார்ம் பண்ண பல பேர் ஒரு எலெக்ஷன்லயும் என்ன ஆனாங்க அப்படிங்கறத தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு தான் வராங்க. ஏன்னா ஓட்டு போட்டுட்டு தமிழ் மக்கள் தானே, தே ஓட்டட் இல்லையா? அதனால அவங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க தாவேகாக்கும் திமுகக்கும் விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் தாங்கிறீங்க. நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஆன் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க என்ன யூ திங்க் பை நீங்க இந்த என்டிஏ கூட்டணி, அதாவது திரு எடப்பாடி அவர்கள் தலைமையில இருக்கிற இந்த என்டிஏ கூட்டணியை நீங்க நெகேட் பண்ணிட்டீங்கன்னா இல்லன்னு ஆயிடுமா? இதுக்குதான் நான் பல தடவை சொல்றது, பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருட்டுன்னு நினைச்சுக்கிட்டா நான் என்ன சொல்றது? நான் யூஸ் திஸ் வெரி ஆஃபன். ஏன்னா நிறைய பேர் இப்போ நிறைய பூனைகள் கிளம்பி இருக்கு தமிழ்நாட்டுல, அதனாலதான் நான் இதை அப்பப்போ சொல்றது. எப்படி நீங்க ஹவு கேன் யூ திங்க் தட் தேர் இஸ் நோ என்டிஏ அட் ஆல் இன் தமிழ்நாடு? போட்டியே என்டிஏக்கும் இண்டி கூட்டணிக்கும் தான். அதிமுக தலைமை திமுக தலைமை, இதுதான் ஃபைட். நீங்க you may probably be a distant third, but the fight is not between you and Stalin sir.
ஃபார் ஹெவன் சேக் அந்த மாதிரிலாம் நீங்க வந்து கனவு காண்டுகிட்டு இருக்காதீங்க. அப்புறம் சொல்றீங்க, அதாவது வந்து எனக்கு வந்து பொறுப்பு இருக்கு, நான் வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை கிராமங்களுக்கும் வந்து உங்க எல்லாரையும் சந்திப்பேன். ஏன் இப்ப யார் தடுத்தா? உங்களை யாரும் போவேணான்னு சொல்லலையே. சரி, கரூர் மறுபடியும் நான் அந்த எபிசோடுக்கே போறேன். போனீங்களா? கரூருக்கு போனீங்களா? போய் அங்க இருக்கிற குடும்பங்களை சந்திச்சீங்களா? அவங்கள தானே உங்க வீட்டுக்கு வர வச்சீங்க காஃபி கொடுக்கறதுக்கு. நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சு, சரி வேணாம் நான் சொல்லல, அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா நீங்க காண்டுகிட்டு இருக்கீங்களே ஒரு கனவு, அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா தமிழக மக்களை போய் ஒரு கிராமத்துலயும் சந்திக்க போறீங்களா? காது நல்லா குத்தி இருக்கு சார், நீங்க திருப்பி குத்த ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாம் நம்பி தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு ஓட்டு போட போறாங்க நீங்க நினைச்சீங்கன்னா you are very sadly mistaken. I'm very sorry to be saying this to you. Because ஒரு பிரச்சனை, கரூர் பிரச்சனைய கூட சரியா ஹேண்டில் பண்ண தெரியலங்கிறது தான் நீங்க உங்க கட்சி. அது எப்படி சொல்றீங்க? கேக்குறீங்களே நீங்க வந்து சிஎம் மொத்த பழி என் மேல போட்டுட்டீங்களே அப்படின்னு கேக்குறீங்களே. சரி, கரூர் பிரச்சனை வந்த போது மொத்த பழியும் உங்களது இல்ல, இதுல ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ இன்வால்வ்டுன்னு சொன்ன முதல் நபர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனா இன்னைக்கு அவர் இல்லவே இல்லை இந்த எலெக்ஷன் சினாரியோல. நீங்க நெகேட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அன்னைக்கே தேங்க்யூ சொல்லல, அப்புறம் இன்னைக்கு எங்க இருந்து நீங்க சொல்ல போறீங்க? அவ்வளவுதான் உங்களுடைய கல்ச்சர். அவ்வளவுதானா? தெரியல எனக்கு, அதனாலதான் நான் இதெல்லாம் கேட்கிறேன். சரி, பழி எப்படி உங்க மேல போடாம விட்டுடலாமா? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இதுல they are answerable, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் that doesn't mean that you are not responsible also, இல்லையா? அங்க வந்தவங்க பூரா உங்களை பார்க்க தானேங்க வந்தாங்க. அது கரூரா இருக்கட்டும், சேலமா இருக்கட்டும், இப்ப நீங்க நடத்தின மீட்டிங்கா இருக்கட்டும், எல்லாரும் உங்களை பார்க்க தானே வராங்க. உங்க மேல இருக்கிற அந்த ஒரு ஃபேன் ஃபாலோயிங், லெட் மீ பி வெரி கிளியர், ஃபேன் ஃபாலோயிங், அதை தானே எல்லாரும் வந்து உங்களை பார்க்க வராங்க. அப்படி இருக்கும்போது how can you just அப்படியே brush it aside and say என் மேல எப்படி நீங்க பழி போடலாம்? பின்ன நீங்க பழி ஏத்துக்காம யார் ஏத்துப்பாங்க? அப்புறம் எதுக்கு நீங்க அப்போ சிபிஐ என்கொயரிக்கு எல்லாம் போயிட்டு வந்தீங்க? சொல்ல வேண்டியதானே இங்கே உட்காந்துக்கிட்டு எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்ட்டு போயிட்டு வந்தீங்கல்ல. அதனால நீங்க பேசுறது ஒரு தடவையும் ஒண்ணு பேசுறீங்க, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்பீச்ல டோட்டலி டிஃபரெண்டா வேற ஏதோ பேசுறீங்க. அதே மாதிரி திருப்பி சுயமரியாதை சமூக நீதிங்கிறீங்க. இது திமுக சொல்லிக்கிட்டு வந்தது தானே இத்தனை வருஷமா. அப்போ அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? என்ன உங்க கொள்கை? நீங்க என்ன பண்ண போறீங்க தமிழக மக்களுக்கு? அதை இன்னி வரைக்கும் யூ ஹேவ் நாட் ஸ்டேட்டட். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் நீங்க திமுகவை குத்தம் கண்டுபிடிக்கிறதுங்கிறது இட்ஸ் லைக் த கெட்டில் காலிங் த பாட் பிளாக். ரியலி உங்களுக்கு இந்த பழமொழி எல்லாம் புரியும். நீங்கெல்லாம் பெரிய நல்ல ஸ்கூல்ஸ்லயும் நல்ல காலேஜஸ்லயும் படிச்சவங்க தானே, அதனால நான் சொல்றதுலாம் உங்களுக்கு புரியும். ஏன் இந்த மாதிரி ஒரு 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 ஒண்ணுமே அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? அண்ட் வேற அழுதீங்க. எதுக்கு அழுதீங்க? ஒரு லீடர் should not be standing in front of the mic and crying to his people. That's not a leader. I'm sorry, in my opinion. இது என்னுடைய தாழ்மையான கருத்து. You have to lead. பாருங்க, நீங்க சொல்லிருக்கீங்களே, அதாவது காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர், அப்கோர்ஸ் நீங்க சொல்லாம மழுப்பி மறந்த புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா, இவங்க ஃபேஸ் பண்ணாத சேலஞ்சஸ் கிடையாது. ஆனா அவங்க யார் இந்த மாதிரி ஒரு கட்சி மீட்டிங்ல மைக்கு முன்னாடி நின்னுகிட்டு கட்சி தொண்டர்களை பார்த்து அழுதது இல்ல. Again I'm telling you, these gimmicks, these cinematic gimmicks will work in front of camera and when a film releases, not in front of public. Of course நீங்க மீட்டிங் போட்டதே உங்க தொண்டர்களுக்கு தான். இன்னும் பப்ளிக்கு நீங்க வந்து மீட்டிங்ஸ் இன்னும் முழுமையா போட ஆரம்பிக்கல. அப்போ தெரியும். ஏன் நான் இதை சொல்றேன்னா, உங்க தொண்டர்கள் கூட நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். தாவேகாவுடைய இந்த அங்கத்தினர்னு சொல்றதா, என்னன்னு சொல்றது, உங்க ஃபேன்ஸ்ன்னு சொல்றதா? ஏன்னா திருச்செந்தூர் கோயில்ல உள்ள போயிட்டு தாவேகா கரோகரான்னு கோயில் உள்ள கத்துறாங்க. அப்புறமா பழனி கோயில்ல போயிட்டு அங்க வந்து முருகர் பத்தின பாடல்கள் வர அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஸ்பீக்கர்ல தாவேகா பாடல போடுறாங்க. தீ மிதிக்க போகும்போது தாவேகா கொடிய வச்சுக்கிட்டு தீ மிதிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்கள அங்க இருக்கிறவங்க அடிச்சு அப்படி துரத்துறதையும் நம்ம பார்த்தோம் வீடியோ. இது பத்தாக்குறைக்கு முருகனுக்கு காவடி எடுக்கும் போது எப்படி வேலெல்லாம் குத்திப்பாங்களோ அந்த மாதிரி தாவேக்கா கொடியை குத்திக்கிறாங்க. அப்புறம் அந்த ஜேசிபில, மை காட், சோ டேஞ்சரஸ், அந்த ஜேசிபில தொங்கிக்கிட்டே வராங்க தாவேக்கா கொடியை வச்சுக்கிட்டு. அப்புறம் இன்னொருத்தங்க வந்து ஒரு கல்யாணத்துல போய் வெட்டிங் ரிசப்ஷன்ல தாவேக்கா கொடியை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. இதுதான் கல்ச்சரா? நிஜமா நான் வந்து இந்த மாதிரி வேற எந்த கட்சியிலையும் கேள்விப்பட்டது இல்லைங்க. அது சரி, என்டிடிவி ரிப்போர்ட்டர் மேலேயே கொடிய போட்டு டான்ஸ் ஆடினீங்க, அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. இதுல வேற ஒரு தம்பி சொல்றாரு,
எங்க அம்மா போய் சுறா படம் பார்த்துட்டு வந்த அப்புறம் தான் நான் பிறந்தேன், அதனால எங்க அம்மா எனக்கு சுறான்னு பேர் வச்சிருச்சுன்ட்டு. நல்ல வேளை அவங்க அம்மா போக்கிரி படம் பார்த்துட்டு வந்தப்புறம் அவரு பிறக்கல, என்ன பேர் வச்சிருப்பாங்களோ. அதனால நான் சொல்றது மறுபடியும் தமிழக மக்களே, வாட்ச் த காமெடி அண்ட் ஹாவ் அ குட் லாஃப், பட் ப்ளீஸ் மேக் ஷுவர் யூ வோட் ஃபார் த ரைட் சேஞ்ச். ஏன்னா இந்த மாதிரி கிமிக்ஸ், இந்த மாதிரி ஸ்பீச், திஸ் இஸ் நாட் கோயிங் டு வின் எலெக்ஷன்ஸ். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி இருக்கிற ஒரு நபர் நாளைக்கு தமிழ்நாட்டை ஆள வந்தார்னா ஐ ஷடர் டு திங்க். எனிவே, கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன? அவங்க கொடுத்த சர்வே, ஷைனிங் இந்தியா கொடுத்த சர்வே தான் கிரவுண்ட் ரியாலிட்டி. இதை தான் நான் மறுபடியும் என்னோட எல்லா வீடியோஸ்லயும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். an election is not won on social media, ground reality is different. கண்டிப்பா திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில என்டிஏ கூட்டணி தான் இந்த எலெக்ஷனை ஜெயிக்க போறாங்க. இங்க நல்ல ஒரு உன்னதமான ஒரு மக்களுக்காக அப்படிங்கிற அந்த சித்தாந்தத்துல இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆக போகுது. எங்க அப்ப திருப்பரங்குன்றம் முருகன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.